பாரு வேற லெவலில் என்ட்ரி. வேற மாதிரி கமுரு கூட உட்காந்துக்கிட்டு 2 பேரும் செல்ஃபியில் லைவில் வர்றாங்க. யார்? பாருவும் கமருதீனும். இதை விட என்ன வேணும்? பாரு ஃபேன்ஸ், கமுரு ஃபேன்ஸ், நம்ம தான்டா டைட்டில் வின்னரு. இந்த 4 மிச்சரில் எவன் டைட்டில் வின்னர் ஆனால் என்ன, ஆவாட்டி நமக்கு என்ன? வேற லெவல் சம்பவம் உறுதி. வேற லெவல்மா, வேற லெவல் தாண்டா சம்பவம். இதுதான் சம்பவம். வேற மாதிரி இருந்துச்சா? இதில் சாண்ட்ரா பிரச்சனை நிலைமை என்ன ஆகும்? இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? அது வருது பாருங்க. இவங்க ஒரு நாடகம் நடித்தாங்க தெரியுமா? அந்த டைமில் உன்னை தேடி காதலேருந்து அந்த பாட்டெலாம் வரும் பாருங்க. அதை திரும்பவும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டேஜில். பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பாருவும் கமருதீன் உள்ளே வந்துட்டாங்கல்ல. பாரு வந்த பிறகு எப்படி எப்படி பண்ண முடியும்? பயம் வந்துடும்ல. ஆஹா, என்ன வைக்கே வந்துட்டா. ஆனால் போய் சாரி கேட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிரஜைன் ஒய்ஃபும் சும்மா கிடையாது. நடிப்பு அறைக்கு 2.0 ஆச்சே. திவாகர்லாம் குதிச்சு ஜாலி என்ஜாய் பண்ணுறாரு. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாருங்க. உண்மையிலே அவருக்கெல்லாம் டேய், ஆனால் அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. திவாகரை வச்சு ட்ரோல் பண்ணி. இப்போ கூட இந்த ஆள், இந்த மாமா சேதுபதி கொஞ்சம் நல்ல வார்த்தையை பேசிட்டு போகலாம்ல. கடைசி நேரத்துலையும் போட்டு பிரவீன் ராஜர் அந்த கேள்வி கேட்குறான். அப்புறம் இப்போ வினோத்திட்ட கேள்வி கேட்குறான். வாட்டர்மெலனை போட்டு புழிஞ்சிட்டாங்க. தேவையா அதெல்லாம்? ஏன்டா அப்படி பண்ணுற மாமா பலூன்பதி? ஏன் அப்படி? பாரு வந்தாளா அப்படியே உதறி இருக்குமே, வெளியில் வச்சு செய்கிறாங்களே. அப்பா ஏதோ பேசி சமாளித்து பண்ணிட்டாங்க. பாரு கொஞ்சம் ஹாப்பி தான். ஆனால் மூஞ்சில் கொஞ்சம் அந்த இத்தனை நாள் கவலையாக இருந்திருப்பாங்க போல், அது தெரியுது. ஏன்னா அந்த பழைய கலை இல்லை, மூஞ்செல்லாம் வீங்கி போய் அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க போலன்னு நினைக்கிறாங்க. பாருலாம் இப்போ தான் மீண்டு வெளியே வந்திருக்கு. உண்மையிலே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. அந்த பிக்சரு நான் போட்டிருக்கேன் பாருங்கள், பிக்சர் போஸ்ட்டில் போய் பாருங்கள் தெரியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் போனால் கூட பார்க்கலாம். ஸோ வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன பேச போகிறா பாரு, என்ன பேச போகிறாங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 1. கடைசியில் பீடி வாய் இருக்குது பாருங்கள். பீடி வாய் அது தாய் கிழவி, அப்பத்தா கிழவினா மறந்துட்டாங்க. நீ டைட்டிலுக்கு என்னமோ வயசுக்கு வந்தா என்ன, வயசுக்கு வராட்டி என்ன? பலூனக்காலா சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமோ வயசுக்கு வந்தா என்ன, வயசுக்கு வராட்டி என்ன, தூக்கிட்டாங்க வெளியில். வேறு லெவல்மா. இப்போ எரியும் பாரு, கதைன்னு எரியும் வயிறு. யாருக்கு? பலூனக்காவுக்கு. பலூனக்கா இப்படி சோழியை முடிச்சு விட்டாங்களம்மா. என்னம்மா இப்படி ஆகிட்டம்மா? சார் என்ன சார் இப்படி ஆகிட்டே சார்? பலூன்பதி என்ன பதி இப்படி ஆயிடுச்சு? வெளியில் அடித்த அடியில் பலூனக்கா ஃபஸ்ட்டே வெயிட் பண்ணுற நீ. உன்னெல்லாம் அப்படி போட்டு அடித்தா தான் வெயிட் பண்ணுவேன். இப்போ இந்த சாண்ட்ரா, அன்பு கேங்கு, இந்த விக்ரம், மக்ரம், அப்புறம் அரோரா, திவ்யா, சபரிலாம் வெளில பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவாங்க. ஆத்தாடி ஆத்தா. ஆனால் யாருக்கு டைல் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிலங்க. வதந்தியாக கிளப்பிட்டு இருக்காங்க. ஒன்று பீடி வாங்கிக்கிறாங்க, இல்லை சபரிங்கிறாங்க. கடைசியில் விக்ரம் கொடுத்துட போகிறாங்க. இப்போ கடைசியில் போக பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. சொல்கிறேன், அவன் பரவாயில்ல போல இவங்களுக்கு. விக்ரம் வேறு லெவலுங்க. பாரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.